evening karak. The evening karak. Traffic la maatna unna time pass panna vekkata. Gadagadana chai nu kudichu onne wait panni kaatata. The evening karak. Very good evening and welcome back to the evening correct. So 6:09 ஆகுது. அனேஜ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தோம். இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் கம்யூனிட்டி மக்களை ரொம்ப பிரபலமான இளவரசர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எஸ் டாக்டர் இளவரசன் FCA அலைஸ் பிரின்ஸ். அவரை செல்லமா நம்ம மீரகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டி மக்கள் வந்து பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே ரொம்ப பிரபலமானவர். குறிப்பா ஆடிட்டிங், டாக்ஸேஷன், கம்பெனி இன்கார்பரேஷன், பிசினஸ் கன்சல்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே ரெஜிஸ்டர்ட் கார்பரேட் டாக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான். அண்ட் அமீரகத்துல தமிழ் கம்யூனிட்டி மக்கள் மத்தியில கார்பரேட் கம்யூனிட்டியில வந்து கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர். அப்படிங்கறதுனாலதான் ஃபெலோ மெம்பர்ஷிப் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு உண்டு. ஸோ டாக்டர் இளவரசர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. நிறைய உங்களுடைய சந்தேகங்கள், எஸ்பெஷலி கார்பரேட் டாக்ஸ் பத்தின சந்தேகங்கள் பத்தி நிறைய கேள்வியும் நம்ம கேட்க போறோம். அந்த வகையில வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் இளவரசன். எப்படி இருக்கிறீங்க? ASP ஆடிட்டிங் ஃபவுண்டர் நீங்க. மற்றும் இந்த மாலை வேளையில் என்னுடைய தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ASP ஆடிட்டிங் உடைய UAE, சவுதி, கத்தார், பஹ்ரைன் மற்றும் இந்தியா இத்தனை இடங்கள்ல பிரான்ச்சஸ் அண்ட் ஓவர் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில நீங்க செல்லமா பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கிறீங்களே, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நிச்சயமாக மக்கள் மத்தியில பிரின்ஸ் அழைக்கிறதுக்கு காரணம் என்னுடைய நேம் இளவரசன். அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பிரின்ஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அது அப்படியே மருவி இன்னைக்கு இளவரசங்கிறது தெரியுதோ இல்லையோ, பிரின்ஸுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவிற்கு மக்களோடு உறவாடி இருக்கிறதுல அது ஒரு சந்தோஷம். பியூட்டிஃபுல். ASP ஆடிட்டிங் வந்து மேஜர் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரீ ஜோன்ஸ்ல வந்து லிஸ்டட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த ஒரு பிராண்டிங் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஹவ் யூ மேட் இட்? கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்தது 2004 ஆரம்பித்தோம். 2004 ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு சர்வீஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு அதாவது இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வித் இன்டெகிரிட்டியோட பண்ணுற சர்வீஸ்னால தான் எங்களுடைய குரோத்து. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு எங்களுடைய கஸ்டமர் இப்போ வந்தாங்கன்னா ஒரு ஆடிட்டிங்னு மட்டும் வந்தால் கூட அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆலோசனைகளையும் நாங்கள் வழங்கிட்டு இருப்போம். அதாவது ஆடிட் மட்டும் வந்தாங்க, ஆடிட் மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக 22 ஆண்டு காலமாகவே மக்களுடைய வணிக ரீதியான உள்ள ஆலோசனைகளை பல தரண்ட மக்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, இங்கிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, நமது நாட்டிலிருந்து நமது தாயகத்திலிருந்து வருகின்றவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்றது, என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால, அதாவது ஆடிட்டிங்கோடு சேர்ந்த ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நீண்ட காலமாக இங்கே நல்ல முறையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை அவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு தந்திருக்கிறார்கள். பியூட்டிஃபுல். ஸோ இந்த கார்பரேட் டாக்ஸ் பத்தின புரிதல் இன்னைக்குமே மக்கள் மத்தியில கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு UAE. இன்னும் சில பேருக்கு அதை பத்தின புரிதல் ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ UAE கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? யார் ஆக்சுவலி அந்த கார்பரேட் டாக்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுது? இப்ப இந்த கார்பரேட் டாக்ஸ் முதல்ல வந்து நீங்க டாக்ஸ் அப்படின்னாலே இந்த ரீஜன்ல வந்து ஒரு பயம் வரும். டாக்ஸ் நமக்கு வராது, நம்ம உங்களுக்கு வராது, எனக்கு வராதுங்கிறதா ஒரு கலவுக்கியலான பேச்சுக்களா இருக்கும். ஆனா அந்த கார்பரேட் டாக்ஸுக்கு முன்னாடி வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து 2017 அப்ப கூட நான் உங்களுக்கு இந்த இதே ரேடியோவிலையும் சரி மற்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,000 to 4,000 பீப்புள்ஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணியிருக்கிறேன். ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்கிறத விட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்கேன். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கருத்து பிரகாரம் ஒரு கான்செப்ட், ஒரு வேட்டா இருக்கட்டும், ஒரு தயாரிப்புகளா இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியான ஒரு விவரங்களா இருக்கட்டும், அதை நம்ம தாய்மொழியில் அவர்களுக்கு கற்றுத்தருகின்ற பொழுது நம்மை சேர்ந்தவர்கள், நம்மளோடு சேர்ந்த பட்டய கணக்காளர்களும் சரி, அக்கௌண்டன்ட்டும் சரி, ஓனர்களுக்கும் சரி, அவளுடைய தாய்மொழியில் நாம் ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ளுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பிரகாரம் செயல்படுவதற்கும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்க வந்து பல விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இப்ப சமீபத்தில் மயில்சாமி அண்ணாதுரை கூட இந்த பற்றி சொல்லியிருக்கிறாரு. தாய்மொழியில் கல், உனக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு அறிவு கிட்டும்
ஆழமான ஒரு சிந்திக்கின்ற திறன் உனக்கு வெளிப்படும். அந்த திறன் வெளிப்படுகின்ற பொழுது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நாங்க அதனால இங்கிலீஷ் தெரியாதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. யூ நோஸ் த லாங்குவேஜ். ஆனா நமக்கு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக அதை சிந்தித்து அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தமிழ் வாயிலான ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்களும் எங்களோடு சேர்ந்த பட்டய கணக்காளர்கள் பல பேரும் சேர்ந்து அதை நாங்கள் மார்க்கெட்டுக்கு சேர்ந்திருந்தோம். ஒரு சில காரணங்களால் நான் ஓராண்டு இங்கு இல்லாத காரணத்தினால் முன்கூட்டியே கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இந்த கார்பரேட் டாக்ஸை பற்றி. இரண்டாவது, நீங்க இப்ப சொன்னது போல கார்பரேட் டாக்ஸை பற்றி பல பேருக்கு பல விஷயங்கள் அறிந்திருக்கிறார்கள். பட் என்ன என்றால் அந்த கான்செப்டோட என்னன்னா என்ன, எல்லாரும் செவி வழி செய்திகளை வாய்ந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பேர்கள் படித்து சட்டத்தை படித்து அதனுடைய ப்ரொசீஜரை கைட்லைன்ஸ் எல்லாம் படித்து புரிந்திருக்கிறார்கள். பட் அவர்கள் கூறுகின்றது நமது தமிழ் வாயிலாக இல்லாத காரணத்தினால் கூட நாங்கள் இப்பொழுது சில பேருக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்பொழுது நாம் பிளான் பண்ணது போல் ஒரு 4-5 வாரங்கள் நாம் தமிழில் இதை தெளிவுபடுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நம் தமிழ் சார்ந்த ஓனர்களுக்கும் தமிழ் சார்ந்த தொழில் புரிபவர்களுக்கும் தமிழ் சார்ந்த பட்டய கணக்காளர்களுக்கும் தமிழ் சார்ந்த அக்கௌண்ட்ஸ் மெயினா இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த அக்கௌண்டன்ட்ஸ் தான். ஏன்னா அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளர்கள் படித்து புரிந்து அவங்களுடைய லாவை இன்டர்பிரட் பண்ணி அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். ஒன்னு புரிய வைக்கணும், 2வது அவங்களுக்கு ஓனா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அக்கௌண்ட்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு நான் படிச்சு புரிஞ்சுக்கணும், இல்ல ஒரு கிளாஸ் போய் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு இது கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க பல கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க. நமக்கு மினிஸ்ட்ரிலையும் பண்ணிருப்பாங்க, பல பிரைவேட்லயும் பண்ணிருப்பாங்க. பண்ணா கூட அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. முழு வகையில் முழு வகையில் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். என்னென்னலாம் இந்த வாய்ப்புகள் அவங்க சொல்லியிருப்பாங்க, கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுகிறதோ அந்த இடத்தை எல்லாம் நாம் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம். பியூட்டிஃபுல். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்களும் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட டாக்ஸேஷன் சர்வீஸ், கம்பெனி இன்கார்பரேஷன், பிசினஸ் கன்சல்டன்சி போல உங்களுடைய மொத்த பிசினஸையும் செட்டப் பண்றதுக்கான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க அணுக வேண்டியது ASP ஆடிட்டிங். இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கான நம்பர் 050-679-7069. I repeat, 050-679-7069. அண்ட் இவங்களுடைய கம்பெனி இப்போ கராமால இருக்கக்கூடிய அல் நக்கீல் பில்டிங்ல தான் இருக்கு, ஆப்போசிட் டு கராமா போஸ்ட் ஆஃபீஸ். அண்ட் பில்டிங் நம்பர் இந்த ஆஃபீஸ் நம்பர் இஸ் 303. தொடர்ந்து நீங்க கேளுங்க. ஆடிட்டிங் டாக்ஸேஷன் பத்தி நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறேன். பேசுறதுக்கும் அவர் தயாரா இருக்கிறார்.